காலேஜ் மார்க்ஸ் இம்பார்ட்டண்டா இல்ல ஸ்கில்ஸ் இம்பார்ட்டண்டா இதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப 2026ல நீங்க பாஸ் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க. இப்ப ஆல்ரெடி நீங்க வந்து 60% 70% 80% இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க இந்த மார்க்ஸ்க்கான ஃபீலே பண்ணாதீங்க. நீங்க மோஸ்ட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் 60% இருந்தாலே எலிஜிபிள். அதுவும் நான் சொல்றது இந்த பிரீமியம் கம்பெனிஸ் லைக் இந்த டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ற அந்த கம்பெனிஸே 60% இருந்தால் எலிஜிபிள்னு சொல்றாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மோர் தென் 90% ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க 60% மேலே இருப்பீங்க. ஆப்வியஸா நீங்க 60% மேலே இருப்பீங்க. ஸோ நீங்க எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த காலேஜ் மார்க்ஸ் கிடையாது. அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் நீங்க மார்க்ஸ்க்காக நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த காலேஜ் முடியிற இன்னொரு 6 months to 8 months இருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே நெக்ஸ்ட் 2026 ஜூன்ல வெளியே வருவீங்க நினைக்கிறேன். அதுக்குள்ள நீங்க உங்களோட ஸ்கில்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கணும் ஆசைப்படுறீங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு பேக் எண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு டேட்டா இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கு. எந்த ஃபீல்டு உங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிட் செக் பண்ணுங்க. ஒரு 1 week ஃப்ரண்ட் எண்ட் படிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. ஒரு 1 week பேக் எண்ட் படிச்சு பாருங்க, பிடிக்குதான்னு பாருங்க. இல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ் பத்தி கொஞ்சம் படிச்சு பாருங்க, டேட்டா இன்ஜினியரிங் பத்தி படிங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ் எல்லாமே 1 week படிச்சு பாருங்க. ஒரு வீக் படிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு ஒரு டெக்னாலஜி மேல ஒரு கிரிப் வரும். எல்லாருமே நம்மளுக்கு ஒரு ஹீரோ பிடிச்ச மாதிரி தான். சில பேருக்கு விஜய் பிடிக்கும், சில பேருக்கு அஜித் பிடிக்கும். உனக்கு ஏன் விஜய் பிடிச்சுனே தெரியாது, உனக்கு ஏன் அஜித் பிடிச்சுனே தெரியாது. ஒவ்வொருத்தவங்களோட வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீ ஒரு 1 week ஒவ்வொரு டெக்னாலஜி படிச்சு பாரு. உனக்கு அந்த டெக்னாலஜி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த டெக்னாலஜியை அடுத்த 6 months டே டு டே மினிமம் டெய்லி 1 hour to 2 hours அதில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ண நீங்க எங்கேயும் போய் பே பண்ணலாம் படிக்க அவசியம் கிடையாது. நிறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஈவன் நம்ம யூனிக்ல நிறைய ஃப்ரீ கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி பேக் அண்ட் டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் என்னோட டிசிஎஸ் மேட் அவன் தான் ஃபுல்லாக எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தான். பக்காவாக இருக்கும் அந்த ட்ரைனிங். அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபுல் வீடியோ எடுத்திருக்கோம், ரியாக்ட் ஜேஎஸ் ஃபுல் வீடியோ எடுத்திருக்கோம், ஜாவா ஃபுல் வீடியோ எல்லாமே இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நாங்கள் எடுத்திருக்கோம். அதுவே நீங்கள் ஃப்ரீயாக படிச்சு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி டேட்டா இதில் வந்து பேக் எண்ட் இருக்கு, இதில் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, இதில் வந்து டேட்டா பேஸும் இருக்குது. எல்லாமே இதிலே இருக்குது. நம்ம மட்டும் இல்லை, நம்ம நிறையா சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸில் நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 month நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் வருது, உங்களுக்கு எந்த டெக்னாலஜி மேலே ஒரு லவ் கிரியேட் ஆகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. அடுத்த 5 months to 6 months அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே 6 செமஸ்டர் முடிச்சிருப்பீங்க. அடுத்த 7th 8th மட்டும் தான் இருக்க போது. இந்த டைமையும் தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதுக்கு நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு கிட்டப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரியேட் பண்ணுற கிட்டப் அக்கௌண்ட்டில் நீங்கள் டே டு டே பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸாக நீங்கள் டெப்ளாய் பண்ணி பாருங்க. ஈவன் ஒரு ஹலோ ப்ரோக்ராம் எழுதினா கூட பிரச்சனை இல்லை. போய் அந்த ரெபாசிட்டியில் போய் நீங்கள் போட்டு வைங்க. அடுத்து டே பை டே நீங்கள் ஒவ்வொரு கோடாக படிக்க ஆரம்பிப்பீங்க. முதல் வந்து பேசிக்காக சிம்பிளாக HTML ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க, அதை போய் போட்டு பாருங்க. அதுக்கடுத்து அதுவே ஒரு இமேஜ் ஃபைல் CSS ஃபைலை இன்டெகிரேட் பண்ணி போடுவீங்க, அதை டெப்ளாய் பண்ணி பழகுங்க. அதுக்கடுத்து டெக்னாலஜி வேறு டெக்னாலஜி இருக்கும். ஒரு பக்கம் இந்த ஜாவா இருக்கும், ஒரு பக்கம் டேட்டா பேஸ்க்கு ஆரக்கிள் இருக்கும், ஃப்ரண்ட் எண்ட் ரியாக்ட் ஜேஎஸ் இருக்கும். இந்த எல்லாத்தையும் கிளப் பண்ணி இதை போய் டெப்ளாய் பண்ணி பழகுவீங்க. இது எல்லாமே டே டு டே நீங்கள் கிட்டப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் டெப்ளாய் பண்ணி பழகுங்க. ஸோ நீங்கள் அடுத்த 6 மாதம் பண்ண போகிறது காலேஜ் மார்க்ஸ்க்காக நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. எப்படினா நீங்களாம் பாஸ் ஆயிடுவீங்க, அதெல்லாம் தெரியும். நல்ல மார்க் எடுத்து எல்லாமே ஃபைனலைஸ் ஃபுல்லாக ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும், எல்லாருமே கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்த 6 மாதம் தயவு செஞ்சு ஸ்கில்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே ஸ்கில் மட்டும்தான். ஸ்கில் இருந்தால் இன்னைக்கு லெவலில் உன்னோட கரியர் சேலரிலாம் வந்து நீங்கள் வேற லெவலுக்கு நீங்கள் கொண்டு போயிடலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது தான். நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸை ஓனா பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை கிட்டப்ல நீங்கள் புஷ் பண்ணுங்க. அதை வந்து உங்கள் ரெஸ்யூம் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா ஐடி வேலை வாங்கி போயிட்டே இருக்கலாம். இது ரிலேட்டட் ஏதாச்சும் queries இருக்கு, இல்ல ஐடி ரிலேட்டட் queries போறதுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, எனக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா நீங்க எப்ப இந்த ஆஃபீஸை மீட் பண்ணலாம். மண்டே டு சாட்டர்டே ஆஃபீஸ் சென்னை ஆஃபீஸ்ல அவைலபிளா இருப்பேன். எங்க HR நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட்.